ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விவாகரத்து. ஏன் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லைஃப்ல நம்ம மனுஷனோட லைஃப்ல எடுத்தோம்னா டிவோர்ஸ், அதாவது கல்யாணம் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய ஒரு பார்ட் எடுத்துக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுலயும் இந்தியால, தமிழ்நாட்டுல முக்கியமா திருமணம் கண்டிப்பா ஒரு 20 வயசு 22 வயசுக்கு மேல ஆகுற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவங்களுக்கு திருமணம் அந்த 30 வயசுக்குள்ள 35 வயசுக்குள்ள கண்டிப்பா கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சோ அப்படி முக்கியமா பார்க்கப்படுற ஒரு விஷயம், ஒரு ஆண் பெண் இருவருக்கும் இடையில இருக்க ஒரு உறவு. அந்த உறவுல ஏன் விவாகரத்து அப்படின்றது ஒண்ணு நடக்குது அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த விவாகரத்து அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்துல எப்ப இந்த வார்த்தை உள்ள வந்தது, எப்ப இது உள்ள வந்தது அப்படின்ற ஒரு நமக்கு தெரியற வகையில பார்த்தோம்னா, ஒரு 2000 BC-லேயே மெசபடோமியால களிமண்ணால செய்யப்பட்ட பட்டயத்துல எழுதியிருக்காங்களா விவாகரத்து அப்படின்றது. சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரீஸ்ல ஒவ்வொரு வகையில இந்த விவாகரத்துன்றது செயல்முறைக்கு இருந்திருக்கு. இதுல இந்தியால பாத்தீங்கன்னா சட்டப்படி கொண்டு வரப்பட்டது 1869ல தான் இந்த விவாகரத்து அப்படின்றது இந்தியாவுக்குள்ள இந்தியன் ஆக்ட்ல சேர்த்திருக்காங்க, லால சேர்த்திருக்காங்க. சோ அண்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1855ல பாத்தீங்கன்னா ருக்மமாபாய் அவங்களோட டிவோர்ஸ். அவங்க ஏன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க சைல்ட் மேரேஜ். சோ அது ரொம்ப ஆச்சரியமா பார்க்கப்பட்ட ஒண்ணு, ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது ருக்மமாபாயோட விவாகரத்து பெட்டிஷன். சோ அப்படிப்பட்ட விவாகரத்து இன்னைக்கு எப்படி இருக்குது? ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப வித்தியாசமா, எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப நம்ம ஏலியன்ஸ் பத்தி பேசுற மாதிரி விவாகரத்து அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்த காலம் போய், இன்னைக்கு எந்த அளவுல இந்த விவாகரத்து அப்படின்றது நமக்குள்ள ஊடுருவி இருக்குது, எந்த அளவுக்கு இதனால தாக்கங்கள் வருது, என்ன மாதிரியான தாக்கங்கள் வருது, ஏன் விவாகரத்து அப்படின்றது ஒண்ணு நிகழுது. சோ இது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு கலந்துரையாட போறோம். நீங்க சொல்லுங்க சார், இப்ப விவாகரத்து அப்படின்ற கான்செப்ட்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க விவாகரத்தை பத்தி? இது ஏன் நடக்குது? முதல்ல விவாகரத்துக்கு வரதுக்கு முன்னாடி விவாகம் அப்படின்றத பத்தி பேசுவோம். ஏன்னா விவாகம் அப்படின்றது ஏதாவது ஒரு அடிப்படை, ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான ஒரு விஷயங்கள் அப்படின்றது உணவுன்றது எல்லா உயிரினத்துக்கும் தேவை. அதே மாதிரி ஆண் பெண் உயிரினம் அந்த சேர்க்கை அப்படின்றது அதுவும் அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ அந்த ஆண் பெண் உறவு அப்படின்றது தான் அடிப்படையா எல்லா உயிரினங்களுக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதுல மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவன் உருவாக்கின ஒரு விஷயங்கள் தான் இந்த விவாகம். அந்த விவாகம், அப்புறம் அதுக்கு உண்டான சடங்கு சம்பிரதாயங்கள், அது ஒரு நாட்டுல ஒரு இடங்கள்ல ஒரு மாதிரியான ஒரு இதை மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. அது ஒரு சில இதுல என்ன பண்றாங்க, ஆண் எத்தனை பெண்களை வேணா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த கேட்டகரியெல்லாம் வர வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயங்கள்ன்றது விவாதங்களை ஒரு ஒரு மெயினான ஒரு விஷயமா எடுத்துட்டு வந்திருக்கு. ஆக்சுவலா பார்த்தா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த கல்வி, வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி, அதாவது எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற அந்த விஷயத்துக்கு முன்னாடியே முக்கியமா பார்க்கப்படுற விஷயம் எதுன்னா பாத்தீங்கன்னா கல்யாணம் தான். ஸோ கல்யாணம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமா இருக்கு. ஒரு குழந்தை பிறக்கிறது, அப்புறம் அந்த குழந்தைக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுறது. அப்போ அந்த திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுற அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த பெண் ருதுவா இருக்கணும், அதாவது வயசுக்கு வந்திருக்கணும். ஸோ இதுதான் அங்க முக்கியமாவே இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு குழந்தை பிறந்து ஒரு 12-13 வயசுக்குள்ளேயே இதெல்லாமே டிசைட் ஆயிடுது. இதெல்லாம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 12-13 வயசு. இப்போ ஆக்சுவலா நம்ம தலைவர்கள், தேச தலைவர்கள் எல்லா இதுலயுமே பார்த்தோம்னா எல்லாருமே அந்த மாதிரி ஒரு 15 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நடைமுறையிலேயே இருந்திருக்கு. அதாவது எங்க தாத்தா பாட்டி அதெல்லாம் கூட நம்ம உள்ளார்ந்து பார்த்தோம்னா இப்போ அது மாதிரி தான் இருந்திருக்கு. இந்த கடந்த ஒரு 75 ஆண்டுகளா தான் அந்த கல்யாணம் ஆகிற அந்த கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. ஸோ பெண்களுக்கு கல்வியே இல்லைன்னும் போது வேலை வாய்ப்புன்றதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஒரு பெண்ணுக்கு ஒரு கல்யாணம்ன்றது ஆயிடுச்சுன்னா அவளோட மட்டும்தான் அவளுடைய வாழ்க்கைன்றது டிசைட் ஆயிடுது.
எப்படி அம்மா அப்பா வந்து மாற்ற முடியாதோ அதே மாதிரி யாரோட கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்றது வந்து மாற்றவே முடியாது. ஸோ அவன் தான் கணவன். ஸோ அவன் இல்லை அப்படின்னும் போது வந்து வாழ்நாள் ஃபுல்லா வந்து நீ வந்து ஒரு விதவையாவோ இல்லை உன் குழந்தைகளோட வந்து வாழ்ந்து அதை முடிக்கணும்ன்றது தான் வந்து ஒரு எழுதப்படாத ஒரு நீதியா இருந்திருக்கு. இது மாதிரி வந்து கணவன் இறந்ததுக்கு அப்புறம் கணவன் சிதையோட வந்து கணவனுடைய இதோட வந்து பணத்தோடய வந்து சிதையில வந்து குதிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாமும் இருந்திருக்கு. நம்ம ஊர்ல தான் அதெல்லாம் நடந்திருக்கு. அது வந்து சட்டத்தின் மூலமாக ஒழிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விவாகரத்து அப்படின்றது அந்த விவாகத்தை ரத்து செய்ய முடியும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை தான். அது வந்து இவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. நானும் அதை படித்தேன். பட் அது எப்படி அது மாதிரின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம ஊர்லயே வந்து ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 120-150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவோர்ஸ்லாம் நடந்திருக்குன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் அது தோணுது ஆக்சுவலா. ஏன்னா இன்றைய அளவுல கூட வந்து நான் பார்த்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்தியாவில வந்து ஒரு 1% தான் வந்து டைவர்ஸ்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதே அமெரிக்கால 50% மேல இருக்கு டிவோர்ஸ் பெர்சன்டேஜ். அது அப்கோர்ஸ் வந்து இப்ப தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டில் மகாராஷ்டிரலாம் 7%, 17% அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு. ஸோ இந்த விவாகரத்தும் ஆணுக்கானதா பெண்ணுக்கானதா, ஆணுக்கு அனுகூலமானதா பெண்ணுக்கு அனுகூலமானதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுல அனுகூலம் இல்லை அப்படின்றத விட இது புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து புரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இது எப்படின்னா ஒரு காலேஜில் போய் சேரும்போது வந்து காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் சேரும்போது தேர்ட் இயர், செகண்ட் இயர், ஃபோர்த் இயர் இருக்க பசங்கள்லாம் ப்ரொஃபஷனல் காலேஜஸ்ல ராகிங் பண்ணுவாங்க. அதாவது எனக்கு நான் உள்ள போகும்போது வந்து என் சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணாங்களோ அதை வந்து அடுத்து வரவங்களுக்கு வந்து நான் வந்து அதை பண்ணுவேன் அப்படின்ற அந்த ப்ராக்டிஸ் மாதிரி தான் இந்த கல்யாணமும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எதுக்காக கல்யாணம் பண்றோம் அப்படின்றது தெரியாம, இது பேசிக்காவே வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட். இது ஆப்போசிட் செக்ஸ் மேல வந்து ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஒரு செக்ஷுவல் நீட்ஸ், ஒரு பாலியல் தேவைகள் அப்படின்றது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து தேவைப்படுது. ஒரு 10 வயது வந்து பெண்ணுக்கும் 12 வயது 13 வயதுக்குள்ள வந்து ஆணுக்கும் வந்து தேவைப்படுது. அந்த காலகட்டங்கள்ல அது வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. கல்யாணம்ன்ற ஒரு விஷயங்களால வந்து பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. அந்த காலகட்டங்களிலேயே வந்து குழந்தைகள் உருவாயிட்டதுனால அது அப்படியே குடும்பங்களா வந்து தொடர்ந்து வந்திருக்கு. இப்ப அந்த விவாகம் செய்யற அந்த வயது அப்படின்றது வந்து அதிகமாயிட்டதுனால இப்போ அதுல அந்த பீரியட்ல வந்து கல்வியும் வேலை வாய்ப்பும் கொடுக்க ஆரம்பிச்சதுனால பெண்களுக்கும் வந்து அதை பற்றி ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. ஸோ புரிதல் ஏற்பட்டிருக்கும் போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு உண்டான அந்த தெளிவுன்றதே வந்து கடந்த ஒரு 50 வருஷமா தான் இருக்கு. இது வந்து அந்த கதை, சொல்லப்பட்ட கதையில இருந்து வந்து விலகி இருக்கலாம் அப்படின்ற அந்த முடிவு. ஸோ இதை பற்றி ஒரு பேச்சுக்கள் எல்லாமே இல்லை, ஏதாவது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இது கண்டிப்பா வந்து இந்த விவாகரத்துக்கள் வந்து பெண்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து சொல்லலை, எந்த நம்ம மதங்கள் வந்து எதுவுமே சொல்லலை ஆணுக்கு வந்து நீ வந்து ஒரு மனைவி வந்து இறந்துட்டா வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாது, குழந்தைகளை வந்து பார்த்துக்கிட்டு நீ வந்து லைஃப் லாங் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. பெண் இறந்துட்டா வந்து குழந்தைகளை வந்து உன்னால பார்க்க முடியாது, நீ வந்து எப்படி நீ இருப்ப, சமைக்க முடியாது, அதனால இமீடியட்டா கல்யாணம் பண்றதுக்கு வந்து ஆணுக்கு வந்து அந்த உரிமையை கொடுத்துருக்கு. ஆனா பெண்ணுக்கு வந்து அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அது சட்டத்தின் மூலமாக இப்ப வந்து மறுமணம் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து இப்ப வந்ததுனால ஓரளவு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஆனாலும் இதை பற்றி ஒரு புரிதல், இந்த மாதிரி திருமணங்கள், விவாகரத்து, இதை பற்றி ஒரு புரிதல் அப்படின்ற விஷயங்கள் வந்து இப்ப இருக்கிற இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து அவ்வளவு தெளிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னுடைய அனுபவத்துல அந்த மாதிரி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப எப்படி ஆயிருக்குன்னா பெண்களுடைய கல்வியும் அவர்களுடைய பொருளாதார பலமும் எந்த அளவுக்கு வந்து அவங்கள மாத்திருக்குன்னா ஒரு ஆணிடம் நெருக்கறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. அதாவது என்னன்னா எல்லா ஆண்களையுமே வந்து அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையோட தான் வந்து பாக்குறாங்க. எதுக்கு தேவையில்லாம போய் அவனோட வந்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றது அப்படின்ற மாதிரி அது வந்து அந்த கல்யாணம்ன்ற அந்த விஷயங்களை வந்து ஒரு நேச்சுரலாவே அந்த தேவைகள், பாலியல் தேவைகள்ன்றது வந்து ஒரு 15 வயதுல இருந்தே ஆரம்பிக்குது இருவருக்குமே. அதை வந்து மேக்சிமம் தள்ளி போட அதுக்கு மேல வந்து ஒரு ஈர்ப்பு வந்து ஒரு ஆணின் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆணின் மீதும் ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணின் மீதும்ன்றது வந்து ஒரு 30 வயசுல எல்லாம் வந்து அவங்களுடைய லைஃப் வந்து அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலா. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அது 30 வயசு வந்து தாண்டதுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான தேவைகளே இல்லாம நிறைய பேர் வந்து தனியாவே வந்து அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்ந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் இதை பற்றிய ஒரு விஷயங்கள் வந்து பேசப்படணும். ஸோ அவங்க 2 பேருக்கு உண்டான அந்த என்ன எதிர்பார்ப்பு, கல்யாணம்னா நீ என்ன நினைக்கிற, கல்யாணம்னா நான் என்ன நினைக்கிறேன், சரி நம்ம 2 பேருக்கும் குழந்தை அவசியமா, குழந்தைகள் எப்படி வளரணும், எப்படி இருக்கணும், அதை பற்றிய அந்த
உரையாடல்கள் நடக்கணும். ஸோ அந்த தெளிவின் மூலம் ஆமா நான் தான் வந்து இந்த பெண்ணை வந்து நான் திருமணம் பண்ணிக்கிறேன், இந்த ஆணை நான் தான் திருமணம் பண்ணிக்கிறேன், எதுக்காக நான் திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த புரிதலோட வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள அவங்க வராங்கன்னா அது இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். மேலும் பேசுவோம் இதை பத்தி.